Hi friends, welcome to Johan Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டடி பிளான் படி பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு 3 தலைப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி அந்த தலைப்புல எந்தெந்த பகுதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல நான் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 3 தலைப்புல எந்தெந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதோ அந்த லெசன்ல உள்ள புக் பேக் கொஸ்டின்கான ஆன்சர் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த லெசன்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல் சார்பா பாத்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் மாடல் பிடிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி பாத்துக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த தலைப்புல இருந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். சரிங்களா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 35 தலைப்பு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இந்த 35 தலைப்பு அது போக பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், இத 3ஐயும் நீங்க கரெக்டா படிச்சுட்டீங்க அப்படின்னா உறுதியா பொது அறிவு பகுதியில 80 கொஸ்டினுக்கு நீங்க 70ல இருந்து 75 கொஸ்டின் வரை நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த கிராஷ் டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ சைக்காலஜி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்ல உள்ள முக்கியமான சம்ஸை பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் செட்டா உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ ஓவராலா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ராப்பரா நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஏ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது பாத்தீங்கன்னா 11th சுவாலஜி புக்ல சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் தான் இது. சரிங்களா? சோ இந்த புக் பேக் கொஸ்டினுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ நம்ம அதனால இதை ஸ்பீடா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, சட்டப்பிரிவு 21. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, பனிப்புகை எதிலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஆ மற்றும் ஆ, புகை மூடு பனி, இது ரெண்டுல இருந்தோம். சரிங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க, ஸ்ட்ரேட்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது? ஆன்சர் பாத்தீங்கன்னா டாப்சன் அலகு. சரிங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்க, குடிநீரில் அதிக அளவு புளூரைட் டேஸை ஏற்படுத்துகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, புளூரோசிஸ். அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்க, 2017ஆம் ஆண்டின் புள்ளி விவரப்படி உலக அளவில் கார்பன் டை ஆக்சைடை மிக அதிகமாக வெளியிடும் நாடு எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, சீனா. அடுத்தது 4வது கொஸ்டின், நீர்நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிர்களின் வளர்ச்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, உயிரிய தீர்வு. அடுத்தது 5வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது உணவு சங்கிலிகளின் ஊட்ட நிலைகளை கடக்கும் போது எப்போதும் குறைகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஆற்றல். அடுத்தது 6வது கொஸ்டின், கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளில் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, தாமிரம். அடுத்தது 7வது கொஸ்டின், டேஸ் ஒரு சிறந்த தொற்று நீக்கியாக கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, புற ஊதா கதிர்கள். சரிங்களா? அடுத்து சோ இது பாத்தீங்கன்னா 12th பாட்னி புக்ல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல உள்ள புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பசுமை இல்ல விளைவினை அதிக அளவிலேயே குறைப்பது கீழ்கண்டவற்றுள் எது என குறிப்பிடுங்க? சோ கீழே கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மறு வடிவமைப்பு மூலம் நிலநிரப்பு அடைதல் மீத்தேன் சேமிக்க அனுமதித்தல். சோ இதுதான் ஆன்சர். அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்க,
ஆகாய தாமரையை பொறுத்தவரை சோ கீழே ஒரு 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க, தேங்கும் நீரில் வளர்ந்து காணப்படுகிறது மற்றும் இது நீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலும் வெளியேற்றுகிறது. ஃபர்ஸ்ட் கூற்று பாத்தீங்கன்னா சரியானது. அடுத்து கூற்று 2 பாருங்க, இது நமது நாட்டின் உள்நாட்டு தாவரமாகும். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா தவறானது. சோ ஆப்ஷன் ஆ, கூற்று 1 சரியானது மற்றும் கூற்று 2 தவறானது தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்க, தவறான இணையினை கண்டறிக. சோ இங்க கொடுத்திருக்கிறதுல தவறான இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கோயில் தோட்டங்கள், ராஜஸ்தானின் செயின்த்ரி குன்றுகள். அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க, தோல் புற்றுநோயை அதிகரிக்கும் நிகழ்வு எந்த வளிமண்டல வாயு குறைவு காரணமாக ஏற்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, ஓசோன். சரிங்களா? அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க, 20% மற்றும் 60% பசுமை இல்ல வாயுக்கள் புவி வெப்பமாயுதலுக்கு காரணமான முறையே? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, CFCs மற்றும் N2O. சரிங்களா? சோ புளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ். அடுத்தது 6வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது அச்சுறுத்தும் சிற்றினங்கள் உண்டாவதை குறைக்கும் முக்கிய காரணமாக கருதப்படுவது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, வாழிட அழிவு. அடுத்தது 7வது கொஸ்டின், காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுதல். அடுத்தது 8வது கொஸ்டின், காடுகள் அழிதல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அ, வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி. அடுத்தது 9வது கொஸ்டின், இது ஆல்ரெடி நம்ம போனதிலே பார்த்திருக்கோம், ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு அப்படின்னா டாப்சன். அடுத்தது 10வது கொஸ்டின், கர்நாடகாவின் சிர்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாப்பும் மக்களின் இயக்கம் யாது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அப்பிகோ இயக்கம். சரிங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின், மரத்தீவனத்திற்காக வளர்க்கப்படுகின்ற தாவரம் எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அ, செஸ்போனியா, அதுக்கப்புறம் அகேசியா, இந்த 2 தாவரங்களும். ஓகே. அடுத்தது பாருங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வகுப்பு சத்துணவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல உள்ள உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் மற்றும் நீர் அப்படிங்கிற பாடத்துல உள்ள புக் கொஸ்டின். சரிங்களா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, டேஸ் என்பன சிக்கலான கனிம சேர்மம் கொண்ட மூலக்கூறுகள் ஆகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, உயிர் சத்துக்கள். அடுத்தது 2வது கொஸ்டின், உயிர் சத்தினை கண்டறிந்தவர் டேஸ் ஆவார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, காஷ்மீர் ஃபங்க். அடுத்தது 3வது கொஸ்டின், டேஸ் உடலில் உள்ள கொழுப்புகளுடன் தொடர்புடையது, இது எளிதில் உடலால் சேமிக்கப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கொழுப்பில் கரையும் உயிர் சத்துக்கள். அடுத்தது 4வது கொஸ்டின், டேஸ் முன் உயிர் சத்து ஏ என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கரோட்டினாய்டுகள். அடுத்தது 5வது கொஸ்டின், டேஸ் விழி விண்படலத்தின் மெல்லிய திசுஜவ்வின் மீது காணப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, வைடாட் புள்ளிகள். அடுத்தது 6வது கொஸ்டின், கால்சியம் உட்கிரகிக்க மற்றும் எலும்பு உருவாதலுக்கும் தேவையான வைட்டமின்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, வைட்டமின் டி, உயிர்ச்சத்து டி. சரிங்களா? அடுத்தது, இரத்த தந்துதிகளில் உள்ள கொழுப்பை கரைத்து இரத்தம் எளிதில் பரவ உயிர்ச்சத்து டேஸ் உதவி புரிகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா உயிர்ச்சத்து இ. அடுத்தது 8வது கொஸ்டின், விதத்தினை நிர்ணயம் செய்வது இரத்தத்தில் உள்ள டேஸ் ஆகும்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, இரத்த உறைவு புரதம். அடுத்தது 9வது கொஸ்டின், வலிமிக்க இருதய துடிப்பு, முறையற்ற இருதய செயற்பாடு மற்றும் மாரடைப்பு போன்றவை டேஸ் நோயினால் ஏற்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் அ, ஈரபெரிபெரி. அடுத்தது 10வது கொஸ்டின், டேஸ் நோயில் தோலின் நிறம் மாறி சொரசொரப்பான செதில் போன்ற தன்மை கொண்ட தோல் காணப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, தோல் அலர்ச்சி. சரிங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின், பிராணவாயுவை
அனைத்து திசுக்களுக்கும் எடுத்து செல்ல டேஸ் அவசியமாகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இரும்பு. அடுத்தது வாய்வழி நீரேற்றம் சிகிச்சை என்பது டேஸிற்கான சிகிச்சை. இதில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கலவை அருந்துதலாகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நீர்வற்றி போதல். அடுத்தது 13வது கொஸ்டின். மனித உயிர் வாழுதலுக்கு டேஸ் ஆதாரமாக விளங்குகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நீர். அடுத்தது 14வது கொஸ்டின். நாளொன்றிற்கு நாம் அருந்த வேண்டிய நீரின் அளவு டேஸ் ஆகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 8 to 10 குவளைகள். அடுத்தது இது பாத்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்ல சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல உள்ள புக் பை கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. சட்டமன்றம் என்பது இது எல்லாருக்கும் தெரியும், சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்க. தேசிய சட்டமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் தெரியும், நாடாளுமன்றம். அடுத்தது 3வது கொஸ்டின். இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. அடுத்தது 4வது கொஸ்டின். மக்களவை உறுப்பினர்கள் டேஸால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால். அடுத்தது 5வது கொஸ்டின். உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கண்டன தீர்மானம். அடுத்தது 6வது கொஸ்டின். மாநிலங்களவையின் தலைவர் யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குடியரசு துணைத் தலைவர். அடுத்தது 7வது கொஸ்டின். அரசாங்கத்தின் தலைவர் யார்? அரசாங்கத்தின் தலைவர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பிரதமர். சரிங்களா? அடுத்தது அரசின் தலைவர் யார்? 8வது கொஸ்டின். அரசின் தலைவர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, குடியரசுத் தலைவர். அடுத்தது 9வது கொஸ்டின். மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் நிறுவனமாகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மாநிலங்கள். சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின். மாநிலங்களவை உறுப்பினர் டேஸ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால். அடுத்தது 11வது கொஸ்டின். மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, இந்திய குடியரசு துணைத் தலைவர். அடுத்தது 12வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மாநிலங்களவை. சரிங்களா? அடுத்தது 13வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மக்களவை. அடுத்தது 14வது கொஸ்டின். மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 25 வயது. அடுத்தது 15வது கொஸ்டின். இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஈரவை. அடுத்தது 16வது கொஸ்டின். மாநிலத்தின் ஆளுநர் டேஸ் ஆவார். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர். ஓகே, இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்ல ஆட்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தில் உள்ள புக் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியாவின் குடியரசுத் தலைவர். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அரசின் அரசமைப்பு தலைவர். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அதிகபட்சமாக 6 மாதங்கள். அடுத்தது 4வது கொஸ்டின். குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, நாடாளுமன்றம். அடுத்தது 5வது கொஸ்டின்.
காபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, காபினட் தகுதியில் உள்ள அமைச்சர்கள். அடுத்தது 6வது கொஸ்டின். குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பிரதமர். அடுத்தது 7வது கொஸ்டின். மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? இது எல்லாருக்கும் தெரியும், 545 உறுப்பினர்கள். அடுத்தது 8வது கொஸ்டின். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்தது 9வது கொஸ்டின். மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், குடியரசு துணைத் தலைவர். சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள்? இதுமே எல்லாருக்கும் தெரியும், 250 உறுப்பினர்கள். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை? ஆன்சர் பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலை. சரிங்களா? அடுத்தது 12வது கொஸ்டின். பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை. அடுத்தது 13வது கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கலை, இலக்கியம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை. அடுத்தது பிரதமர் எதன் தலைவர்? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், அரசாங்கத்தின் தலைவர். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்ல மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துல உள்ள புக் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் மத்திய அரசின் அரசமைப்பு தலைவர் ஆவார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அடுத்தது 2வது கொஸ்டின். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பிரதமர். அடுத்தது 3வது கொஸ்டின். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, லோக்சபாவின் சபாநாயகர். அடுத்தது 4வது கொஸ்டின். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா மக்களவை. அடுத்தது 5வது கொஸ்டின். சட்டமேற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். அடுத்தது 6வது கொஸ்டின். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது? ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், 25 வயது. அடுத்து 7வது கொஸ்டின். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நாடாளுமன்றம். சரிங்களா? அடுத்தது 8வது கொஸ்டின். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, சட்டப்பிரிவு 360. அடுத்தது 9வது கொஸ்டின். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, குடியரசுத் தலைவர். அடுத்தது 10வது கொஸ்டின். பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, தனக்கேயுரிய நீதி வரையறை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th சயின்ஸ் புக்ல சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துல உள்ள புக் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. கீழுள்ளவற்றுள் எது எவை புதைப்படிவ எரிபொருள்? இதுல கொடுத்திருக்கிறதுல கரி, பெட்ரோலியம் இது ரெண்டும் தான் புதைப்படிவ எரிபொருள். இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 2 மற்றும் 3. அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்க. கழிவுகளை மேலாண்மை செய்வதற்காக கீழுள்ளவற்றுள் எவற்றின் நீர் பயன்படுத்துவீர்? பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மேலே உள்ளவை அனைத்தும். சரிங்களா? கழிவுகளை உருவாக்கும் அளவை குறைத்தல், கழிவுகளை மறு பயன்பாடு முறையில் பயன்படுத்துதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், இது 3 தான். சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின். வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள். வாகனங்கள் வெளியேற்றும் புகையில பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இருக்கு, நைட்ரஜன் ஆக்சைடுகள் இருக்குது. இது ரெண்டும். ஆப்ஷன் ஆ, 1 மற்றும் 3. அடுத்தது 4வது கொஸ்டின். மண்ணரிப்பை தடுக்க பயன்படுவது? இது எல்லாத்துக்கும் தெரியும், காடுகள் அல்லது மரம் வளர்ப்பு. அடுத்தது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம். இதுல கொடுத்திருக்கிறதுல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மரங்கள். அடுத்தது
கீழுள்ளவற்றுள் மண்ணரிப்பு அதிகமாக காணப்படும் இடம். ஆன்சர் பாத்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். சரிங்களா? அடுத்தது கீழுள்ளவற்றுள் தீர்ந்து போகாத வளம் அல்லது வளங்கள். ஆன்சர் பாத்தீங்கன்னா மேலே உள்ள அனைத்தும். காற்றாற்றல், மண்வளம், வன உயிரி, இது மூணும். சோ மேலே உள்ள அனைத்தும். அடுத்தது கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் அல்லது மூலங்கள். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, மரக்கட்டைகள் மற்றும் விலங்குகளின் கழிவு. அடுத்தது பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது. ஆன்சர் பாத்தீங்கன்னா பூமி வெப்பமாதல். அடுத்தது மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம். ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஆவும் நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ஆப்ஷன் இ சொல்லலாம். சரிங்களா? சோ இதுல நம்ம ஆப்ஷன் ஆவை எடுத்துக்கிறோம், சூரிய ஆற்றல். அடுத்தது புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு. ஆன்சர் பாத்தீங்கன்னா மேலே கூறிய அனைத்தும், ஆப்ஷன் இ. ஏன்னா புவி வெப்பமாதல் காரணமா கடல் மட்டம் உயரும், பனிப்பாறைகள் உருகும், தீவு கூட்டங்கள் மூழ்கும். அடுத்தது 12வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் காற்றாற்றல் குறித்து தவறான கூற்று எது? சரி, கொடுத்திருக்கிற ஆப்ஷன் ஆ, காற்றாலையின் ரெக்கைகள் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகின்றன. சோ இதுதான் தவறான ஆன்சர். சரிங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.